பஷீர் எழுதிட்டு இருக்கிறார். எத்தனை நாள் அவர் அப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு அவருக்கே நினைப்பில்ல. 2 நாளா 3 நாளான்னு. திடீர்னு அவருக்கு பசிக்குது. நேரா எழுந்திருச்சு என்ன பண்றார், ஜிப்பாவை எடுத்து போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு சாப்பிடறதுக்கு போறார். 2 ரூபாய் மசால் தோசை உட்கார்ந்து சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை அலம்பிட்டு நேரா கல்லாப்பேட்டியில வந்து நின்னு ஜிப்பால கை போடுறாரு. பர்ச காணோம். காணும். வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் நான் தெரியல. கல்லால உட்கார்ந்து இருக்கிற முதலாளி கிட்ட சொல்றார், அப்பா எடுத்து போட்ட ஞாபகம் இருக்கு, இப்ப பாக்குறேன் இல்ல, நான் சாப்பிட்ட 2 ரூபாய், நான் போய் அந்த காசை கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு இவர் சொல்ல, அந்த கல்லால உட்கார்ந்து இருந்தவன் அவமானமாக ஒரு பார்வையை பார்த்து உறக்க சிரித்து, எத்தனை பேருடா இப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு கேட்கிறான். மனசு பதறுது அவருக்கு. அசிங்கமா இல்ல? இன்னொருத்தன் உழைப்புல வந்து சாப்பிட்டுட்டு திருடிட்டு சாப்பிட்டுட்டு இப்படி காசு இல்லைன்னு சொல்லிட்டு போற மானம் இல்ல உனக்கு? இப்படி திட்டுறான். உடம்பெல்லாம் பதற, தன் காதில் மட்டும் அது விழவில்லை. அவன் சத்தமாக பேசுகிறான். 45 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோர் காதுகளிலும் அது விழுகிறங்கிற பதட்டத்துல, சரிப்பா கொஞ்சம்பா, நான் ஏதாவது வேலைன்னா கூட செஞ்சிடறேன்ப்பா, நான் கொடுத்துடுறேன்ப்பா கெஞ்சுறாரு. அவர் பார்த்தாலே தெரியுதேடா உங்ககிட்ட காசு இல்லைன்னு. அவர் எழுதிக்கிட்டே இருந்தாரா, 3 நாள் எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. முகமெல்லாம் சோகமா இருக்கு. அவர் இன்னும் குளிக்கவும் இல்ல, தூங்கல. அந்த கல்லாப்பெட்டிக்காரன் சொல்றான், சட்டையை கழட்டுடா. திரும்பி பார்க்கிறார். 45 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மனசுல சொல்லிக்கிறார், உங்களுக்காகத்தானே எழுதுகிறேன், 2 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்கள யாரும் இல்லையா? அவருக்கு வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. அவர்களை வேடிக்கை பார்த்து விட்டு சட்டையை கழட்டுறார். அதை அப்படியே கல்லாப்பெட்டியில போடுறான். போய் காசு எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு. மானத்தோட போயிருவியாடா நீ, வேட்டியை கழட்டுடான்றான். அவர் பதறி கண்ணெல்லாம் கலங்க அந்த வேஷ்டியை அவிழ்க்கிறதுக்காக போய் கைய வைக்கிறார். சார் எங்க இருந்தோ ஒரு குரல், சார் வேஷ்டியெல்லாம் அவுக்காத சார். நேரம் ஒருத்தன் உள்ள என்ட்ரி. என்னயா எவ்வளோயா வேணும் உனக்கு? 2 ரூபா. இந்தாடா ஒரு 2 ரூபா போட்டு, சார் ஜிப்பா போடு சார். ஜிப்பாவை அவனே போட்டு விடுகிறான். வெளியில் கையை அழைத்து கொண்டு வந்து ஒரு இருட்டு பக்கத்தில் நிறுத்தி தன்னுடைய வேஷ்டியின் மேல் பகுதியை அவிழ்த்து அப்படி காட்டுறான். இதுல எது சார் உன்னுடைய கைப்பை? படுத்துக்கோ சார். அவர் எழுதுறார், நான் பார்த்தேன், அதில் என் கைப்பை இல்லை, இதுல என் பணப்பை இல்லப்பா என்று நான் சொன்னேன். அவன் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு முதுகை தட்டி கொண்டு பத்திரமா வீட்டுக்கு போ சார் அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் இருட்டில் கரைந்தான். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏதோ மறந்து விட்டேனே. என் மானத்தை காப்பாற்றி அவன் பெயரை நான் கேட்டிருக்க வேண்டும். நான் எழுத்தாளன் இல்லையா? பெயரை நான் பதிவு செய்ய வேண்டுமே. ஐயோ, அவன் போனால் என்ன, அவனுக்கு 2 பெயர்கள் தான் இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஒன்று, அவன் பெயர் கருணை என்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் அறம் இருந்திருக்க வேண்டும் என்று அந்த கதையை முடிக்கிறார் பஷீர்.